ஹாய், நான் மேகலா. பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கம் நீங்கிறதுக்காண்டியும் கடன் தீர்றதுக்காண்டியும் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். இந்த வழிபாட்டில் இன்றைக்கி நெய்வேத்தியம் என்னெல்லாம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழம் வச்சு வழிபாடு செய்யணும். தேங்காவை உடச்சி 2ஆக வைக்கணும். இந்த வழிபாட்டுக்கு முதல்ல முன்னோர்கள் வழிபாடு தான் செய்யணும். முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது முன்னோருக்கு நெய்வேத்தியமாக பழங்கள் வைக்கலாம். முன்னோர்களோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி பழங்கள் வைக்கலாம். இல்லை முன்னோர்களோட பூர்வீக இடத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தால் அவங்களோட ஃபோட்டோவை வச்சு அவங்க ஃபோட்டோவுக்கு பூ போட்டு தீபம் ஏற்றி பழங்களை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கள்லாம் நீங்கி சொத்து நம்ம கையில் எளிதில் கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வத்துக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெள்ளை அவல், பாசிப்பயிறு பாயாசம், பூஜை அறையில் இருக்கிற விநாயகருக்கு லட்டு, மோதகம், அவல் வைக்கலாம். சமையலறையில் வச்சுருக்க அன்னபூர்ணிக்கு பால், தயிர், சாதம், இனிப்பு பலகாரங்கள், பழங்கள் வைக்கலாம். பூஜை அறையில் இருக்கிற லட்சுமி நரசிம்மருக்கு பானகம், பால், இளநீர் வைக்கலாம். பூர்வீக சொத்தில் இருக்கிற விலங்கு நீங்கணும் கடன் தீர்றதுக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம். பசுமாட்டுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம். பழங்கள் கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம். அன்னாச்சி பழத்தை தோல் சீவி அந்த பழத்தை நம்ம கையால் பசுமாட்டுக்கு ஊட்டி விடலாம். புதன்கிழமை யாருக்காவது பாசிப்பயிறு தானம் கொடுக்கலாம். திருதியை திதி அன்னைக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான தர்மங்கள், பூஜைகள் இதெல்லாம் செய்தாலே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நம்மளுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்தும் நம்மளுக்கு வரும். கடன் எல்லாமே படிப்படியாக குறைந்து செல்வ செழிப்போடு வாழலாம். தேங்க்யூ.